ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து தோசை தான் சுட போகிறேன். சூப்பரான தோசையில் நிறைய வகைகள் சுட்டிருக்கேன். இது ஒரு வகை. இது எனக்கு என்ன உமாக்கா சொல்லி தந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் நண்பர்களே. சூப்பராக தோசையும் சுட்டு அதோட வந்து சாம்பாரும் வச்சு, அதுக்கு பிறகு என்ன உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு மசாலா தோசையும் செஞ்சு சாப்பிடலாமே என்ன. அதுக்கு பிறகு இவருக்கு பூண்டு சட்னியா நண்பர்களே. என்னத்தை செஞ்சாலும் அந்த தக்காளி சட்னி பூண்டு சட்னிலே இவன் தொங்கி கொண்டு நிற்பான். அதால் இவருக்கு கொஞ்சமாக அதுக்கு செஞ்சு செமையாக சாப்பிட போகிறேன் நண்பர்களே. வாங்க செய்யலாம். அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடன்னு தட்டாலடியா சரன்னு சமையலை ஆரம்பிக்கலாம். தோசைக்கு வந்து இதில் இட்லி அரிசி எடுத்துருக்கேன். இதை வந்து நாங்கள் வடபத் அரிசி என்று சொல்லுவோம். இந்த டம்ளரால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 டம்ளர் எடுத்துருக்கிறேன். இட்லி அரிசி என்றும் நீங்கள் கடைகளில் கேட்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வடபத் அரிசி என்று கூட நீங்கள் கேட்கலாம். இங்கே கடைகளில் இருக்குது. இதே டம்ளரால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உளுந்து எடுத்துருக்கிறேன். 1 டம்ளர் உளுந்து எடுத்துருக்கிறேன். 1 டம்ளர் உளுந்தும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்ல வடிவாக கழுவி எடுத்து ஊற வைக்க போகிறேன். இப்போ இரவு தான் நான் இதை கழுவி ஊற வைக்கிறேன். காலையில் அரைச்சி வச்சு நாளைக்கு பின்னேரம் தான் தோசை சுடுவேன். 4 டம்ளர் அரிசி நீங்கள் எந்த அளவுகளால் எடுக்கிறீங்களோ அந்த அளவுகள் படியே எடுத்துக்கொள்ளுங்க. நான் இந்த டம்ளரால் எடுத்துனா நீங்கள் வேறு என்ன தலை மலக்குறேன்டா இந்த அளவுகள் படி எடுத்துக்கொள்ளுங்க. 4 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இப்போ கழுவி எடுத்துகிட்டு வரேன்னா நல்ல வடிவாக கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மூடி வைப்போம். இது நல்லா ஊறதுக்கும் காலையில் இதை நான் அரைச்சி எடுப்பேன். இப்போ இரவு தான் நான் ஊற வைக்கிறேன். நேற்றிரவு ஊற வச்சேன் நான். இப்போ பார்ப்போம் எப்படி ஊறி வந்திருக்குண்டு. பாருங்கள், நல்லாவே ஊறி இருக்குது. அரிசியும் ஊறி இருக்குது. இங்கால உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம் எல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. நீ அரைச்சி எடுக்க போகிறேன். இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியிலே தான் நான் விட்டு அரைச்சி எடுப்பேன். காணாட்டிக்கு பெந்து வர தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். இதுக்கு இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியை விட்டு நல்லா பட்டா அரைச்சி எடுப்பேன். இப்போ பாருங்க, உளுந்து அரைச்சாச்சு. இந்த மாதிரி உளுந்து கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பட்டா அரைச்சாச்சு. இனி இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்க்க வேண்டியதான். இனி இதே மாதிரி மீதம் இருக்கிற உளுந்தையும் அரைச்செடுப்போம். இப்போ உளுந்தெல்லாம் அரைச்சாச்சு. இனி இட்லி அரிசி அரைச்செடுப்போம். கணக்காக சேர்த்துட்டு இந்த மாதிரி இதில் வந்து உளுந்து ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது, அதை விட்டு அரைச்சி எடுக்கிறேன். அதுக்கு பிறகு காணாட்டிக்கு வேறு தண்ணியை கலந்து அரைச்சி எடுக்கலாம். இப்போ இட்லி அரிசியும் அரைச்சாச்சு இந்த மாதிரி. அதையும் இங்கால உளுந்தோடு சேர்ப்பேன். உளுந்து அரைச்சி வச்சுருக்கிறது தானே, அதோட இதையும் நல்லா அரைச்சி எடுக்கணும். ஆகப்பட்ட அரைக்க தேவையில்லை, நல்ல கணக்காக. அதுக்காக ஆகலும் இதாக எடுக்க தேவையில்லை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்படி அரைச்சிருக்கோம். ஏன்னா இதே மாதிரி மீதம் இருக்கிற அரிசியையும் அரைச்செடுப்போம். எல்லாமே அரைச்சாச்சு. அரிசி உளுந்தெல்லாம் அரைச்சாச்சு. இனி ஒருக்கா கலந்து விட போகிறேன். நான் உப்பு இப்போ சேர்க்க இல்லை. உப்பு வந்து நான் புளிச்சு வந்தோடனே எங்களுக்கு கணக்காக தோசைக்கு எவ்வளோமா தேவையோ அவ்வளோத்தை எடுத்துட்டு அதுக்கு தான் உப்பை கலந்து போட்டு தோசையை சுட்டுட்டு மிச்சத்தை உப்பு போடாமலே ஃப்ரிட்ஜில் மூடி வச்சிருவேன். அப்போ வந்து கூடுதலாக புளிக்காது. பிறகு நாங்கள் தோசை சுடும்போது அதுக்கு நாங்கள் உப்பு போட்டு சுட்டுக்கொள்ளலாம். இப்போ இதை வந்து நல்லா இப்படி கையெல்லாம் கழுவிட்டு தான் கலக்கிறேன். சரியா? நல்ல வடிவாக இந்த மாதிரி கலந்து விடணும். உளுந்து அரிசிமா அரைச்ச அரிசிமா இருக்குல்ல, அது உளுத்தம்மா எல்லாம் உண்டு சேர இப்படி நல்லா கலந்து விடணும். நல்ல வடிவாக இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இனி மூடி வைப்போம். இரவு ஊற வச்சுனா இப்போ காலையில் அரைச்சி மூடி வச்சிருக்கிறேன். இனி பின்னேரம் இது தோசை சுட வேண்டியதான். அப்படியே கிடாது நல்லா புளிக்கட்டும். இதில் வந்து சாம்பாரை வைக்க போகிறேன். அதில் வந்து உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ண போகிறேன். கொஞ்சமாக தான் அவிச்சு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு. ஏண்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் மசாலா தோசை. என்ன இதில் சாம்பாருக்கு மரக்கறிகளை சேர்க்குறேன். முருங்கங்காய், வட்டக்காய், கத்தரிக்காய், நோக்கல்,
போஞ்சி கேரட் விளந்தேன். இதோட வந்து வட்டைக்காயும் எடுத்துருக்கேன். இதோட பருப்பு கொஞ்சம் கழுவி எடுத்துருக்கேன், அதையும் சேர்ப்பேன். இனி இதுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்க்குறேன். இதோட உப்பு சேர்க்குறேன். மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் இருக்கு அப்படி கலந்து விட்டுட்டு அடுப்பு போட்டுட்டேன். மூடி விடுவோம் அவியட்டும். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் சூடாட்டும். இங்கே எண்ணெய் சூடாயிட்டு கடுகு கொஞ்சமாக சேர்க்குறேன். சீரகம், சின்ன சீரகம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம், வெங்காயம், இதோட வந்து உள்ளி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய். இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இங்கே வெங்காயம் வதங்கிட்டு பாருங்க நல்லா. இதில் வந்து தக்காளி பழம் சேர்க்குறேன். கலந்து விடுவோம். இனி இதோட இங்கே எல்லாம் உருளைக்கிழங்கு பாருங்க அவிச்சு தோலை உரித்து மசிச்சு வச்சுருக்கிறேன், அது சேர்ப்போம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இதோட மஞ்சள் தூள், கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் உரைப்புக்கு. உப்பு சேர்க்குறேன். இப்போ இதை கலந்து விடுவோம். இப்போ இது இப்படியே கொதிச்சு வரட்டும். இங்கால சட்னிக்கு சட்டியை வச்சு நல்லெண்ணெய் விட்டுட்டேன். சூடாகிட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு, இதோட வந்து வெள்ளைப்பூடு, உள்ளி, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், இதெல்லாம் வதங்கட்டும். உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா. அடுப்பை நிப்பாட்டிட்டு இறக்குவோம். இதோடையே சாப்பிட்டுட்டு போயிடலாம். தோசை நல்லா இருக்கும் சரிங்களா. இதில் பாருங்க சாம்பாருக்கு நல்லா அவிஞ்சு வந்துட்டு மரக்கறி எல்லாம். சட்டி இனி இதுக்கு தேங்காய் பால் சேர்ப்போம். வந்து 2ஆம் பால் 3ஆம் பால், இதோட 1ஆம் பால். தக்காளி பழம், இதில் புளி ஊற வச்சிருக்கிறேன், கரைச்செடுப்பேன். புளியை சேர்க்குறேன். இதோட சாம்பார் தூள் சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன். ஏற்கனவே மரக்கறிக்கும் சேர்த்து நான். இப்போ கலந்து விடுவோம். சாம்பார் கொதித்து வந்தோடனே இதுக்கு தாளித்து போட வேண்டியது தான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்குக்கு நான் வந்து மல்லியில் போட மறந்துட்டேன். மல்லியில் இங்கால இருக்குது, கொஞ்சத்தை எடுத்து அதில் குட்டி குட்டியாக வெட்டி போட வேண்டியது. கலந்து விட வேண்டியது. கட்டைத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். கட்டைத்தூளுக்கு பதிலாக நீங்கள் செத்தல் மிளகாய் கூட சேர்க்கலாம். நான் கட்டைத்தூள் சேர்க்குறேன். இதோட தக்காளி பழம், கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இப்போ தக்காளி பழமெல்லாம் நல்லா வதங்கி வரட்டுக்கும். தக்காளி பழமெல்லாம் நல்லா வதங்கிட்டு இந்த அடுப்பை நிப்பாட்டியாச்சு. இங்கே மிக்சி கப்பில் போட்டுட்டு கொஞ்சம் ஆறினோடனே அரைச்சி எடுப்பேன். இப்போ சட்னி அரைச்சாச்சு. என்ன இருக்கோ தெரியாது உனக்கு, இந்த சட்னி ஏண்டா காணும் என்ன, எனக்கு தாளித்து போட்டால் சரி. இதில் சட்னிக்கு தாளித்து போட்டுட்டு அதுக்கு பிறகு சாம்பாருக்கும் தாளிப்பேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்க்குறேன். சூடாட்டம். கடுகு சேர்க்குறேன். செத்தல் மிளகாய், கருவேப்பிலை இருந்தால் போடலாம். ரெண்டு இப்போ கருவேப்பிலை இல்லை, வேறு போட இல்லை.
அடுப்பை நிப்பாட்டிட்டு சட்னியில் போட வேண்டிய அப்படிங்களா. சட்னி ரெடி. இனி திருப்பி அதே சட்டியை வச்சுட்டு தாளிக்க போகிறேன். இதுக்கு என்ன சாம்பாருக்கு எண்ணெய் சேர்க்குறேன். சூடாட்டும். கடுகு, பெருஞ்சீரகம், செத்தல் மிளகாய், உள்ளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு நல்லா சாம்பாரில் போடும். இனி இதோட இங்கால மல்லியில் கொஞ்சம் வச்சுருக்கேன், அதையும் போடுவோம். கலந்து விட்டு வைக்கினா சூப்பரான சாம்பார் ரெடி. இது போதும், அந்த மாதிரி இருக்கு. இவனுக்கு அதுக்குள்ள பூண்டு சட்னி சரிங்களா. டேஸ்ட்டை பார்ப்போம்மா எப்படி இருக்குன்னு. இப்படி சாம்பார் வச்சா சும்மா அந்த மாதிரி இருக்கும், சொர்க்கமே தெரியும். நச்சன் இருக்கு. இப்போ சாம்பார் இறக்குவோம். சாம்பார் ரெடி, உருளைக்கிழங்கு மசாலா ரெடி, அதுக்கு பிறகு சட்னி ரெடி. இனி தோசையை சுட வேண்டியா. இப்போ தோசை ரெண்டுலேயும் சுட போகிறேன் பாருங்க. சட்டார் பட்டார் ரெண்டு இதையும் வைக்க வேண்டியா, நீங்கள் எங்கட தோசைக்கல்லையும் வைக்க வேண்டியான்னு சூடாட்டு. இப்போ வாங்க நாங்கள் அரைச்சி வச்ச தோசை மாவை பார்ப்போம். சரிங்களா, எப்படி பொங்கி வந்து. இப்போ இதில் எங்களுக்கு தோசைக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுப்போம். கணக்காக எடுத்துட்டு மிச்சத்தை நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுவேன். இப்போ இதில் உப்பு சேர்ப்போம். இப்போ இதை நல்லா கலந்து விடுவோம். இங்கே சூடாயிட்டு எண்ணெய் பூசி விடுவோம். இப்போ இந்த தோசைக்கல்லுக்கும் எண்ணெயை போட்டு விடுவோம். ஹீட் ஆகிட்டு நோவரா. இது சுடுபடட்டும். திருப்பி போடுவோம். அங்கால பார்ப்போம் மற்ற தோசையை. நீங்களா சூப்பராக ரெடி ஆகிட்டு இதுக்கு வந்து இப்படியே இருக்க தக்கனியா என்ன செய்யப்போம் தெரியுமா. எங்களோட உருளைக்கிழங்கு மசாலா இப்படி வச்சுட்டு எப்படி மசாலா தோசை ரெடி. இது வந்து மசாலா தோசை சூப்பராக இருக்கேன். இதிலே நல்லா வந்திருக்கேண்ணா. இதே இதில் போடுவோம். இப்படி மடிச்சு விடுவோமா, இருக்கட்டும். ஹாட் பாக்ஸில் அதை போடுவோமா. என்ன இருந்தாலும் தோசை கல் அந்த இரும்பு சட்டி அதில் சுடுறா எனக்கு பிடிக்கும். இல்லை இல்லை இது சரியாக வரும். அது நான் அப்போது ஹீட் கூட விட்டுட்டுறேன். இந்த
இது வந்து மசாலா தோசை சூப்பராக இருக்கு நண்பர்களே. இந்த உருளைக்கிழங்கு மசாலா தெரியுமா? ஓகே, மசாலா தோசை இதே மாதிரி மற்றதையும் சுட்டெடுப்போமே என்ன மசாலா தோசை. சூப்பராக வருது. முட்டை தோசை போடுவா வேணாமா என்ன? இவ்வளோமே காணுமே அவியட். நெய் தோசையும் சுட போகிறேன், நெய் ஊற்றி. எனக்கு உண்மைக்கும் எங்கட கல் தோசையில் சுடுறதா நண்பர்களே நல்ல விருப்பம். ஒரு ஆசைக்கு வேண்டினது, ஆனால் பிடிச்சிருக்கு, பரவாயில்லை. இதில் வர அந்த இது இல்லை இதில் என்ன இது நல்ல ஒரு இதாக வருது. வேகுது அந்த கீட்டு எடுத்து வச்சு இப்படி நெய்யை போட்டுட்டு அப்படியே முருகை விட்டு சாப்பிட்டா சும்மா அந்த மாதிரி இருக்கு. இது வந்து நெய் தோசை பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு. இப்போ வாங்க சாப்பிடலாம். பார்த்தீங்களா, குட்டி குட்டி வாளியும் கொண்டாச்சு. சாம்பாருக்கா நல்லாக்கா அம்மா சாப்பிட்டு தரோம். அதுக்கப்புறம் நீங்களா நல்லா இருக்கேன்டா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். நம்மளோட விளையாட்டை பற்றியா நல்லா இருக்கேன். அடுத்து சட்னி. சட்னி ஃபுல்லாக ஊற்றலுமா? குட்டி தானே. என் மகனுக்கு தான் இப்போதைக்கு நான் ஷோ காட்டுறதுக்கு நான் என்ன தம்பி. அதுக்கு பிறகு இது வந்து மசாலா தோசை, இது வந்து நார்மல் தோசை. இப்போ வாங்க சாப்பிடலாம். ஓகே சாப்பிடுமா. இது வந்து நார்மல் தோசை. இப்போ இப்படி தான் தொட்டு சாப்பிடுவோம் நாங்கள் சாம்பாரை. ஏன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்குது சாம்பார். அட்டி தூள் இப்படியே ஊற்றியும் குளிச்சு சாப்பிடலாம் தம்பி, சரியா? மசாலா தோசை. இது வந்து உருளைக்கிழங்கு மசாலா தோசை நண்பர்களே. சும்மா சாப்பிடு. உருளைக்கிழங்குலாம் நல்லா அவிஞ்சு மொத்தம் முழுசு முழுசா இருக்குமே. செம்மையா இருக்கும். இந்த மகன்ற சட்னி இந்த இதெல்லாம் சூப்பரா இருக்குதானே. அவருக்கு என்னத்தை கொடுத்தாலும் இந்த சட்னியை கொடுத்தா சரி. மசாலா தோசை வேறு லெவல் நண்பர்களே. எல்லாமே அந்த மாதிரி இருக்கு. இதை புகழவா எனக்கு புரியலை. என்ன சும்மா டேஸ்டாக இருக்குது. தோசையும் அந்த மாதிரி வந்திருக்கு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது நண்பர்களே. மசாலா தோசையோட சேர்த்து இப்படி சட்னியை தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும். அப்படிதான் நான் சாப்பிடுவேன். அது ரெண்டும் தொட்டு சாப்பிட நல்லா இருக்கு. அப்படியே மசாலா தோசையோட இந்த இப்படிதானே இப்படி சாப்பிட்டேன். அதோட சாம்பாரும் தருவாங்க. சாம்பார் இந்தா கிட்டவா சாப்பிடுவா.
என்னக்கா சட்னி சாம்பார் இப்போ மசாலா தோசை அந்த மாதிரி இருக்குது மசாலா தோசை சும்மா செஞ்சுதான் இலகுவா செய்யலாம் சும்மா செய்ய அப்படி ஒரு செமையாக இருக்குது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கு நான் மசாலா தோசை சாப்பிட்றேன் மற்ற இந்த முழுசா உருளைக்கிழங்கு முழுசாக இருக்கும் அந்த கிழங்கையே தூக்கி எறிஞ்சிருவோமே நாங்கள் சாப்பிட மாட்டோம் இது நல்லா இருக்குது இப்படி செஞ்சு பாருங்கள் நண்பர்களே சூப்பராக இருக்குது நாங்கள் சாப்பிட போகிறோம் கண்டிப்பாக இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பெரியடா